வெல்கம் டு A2K சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் அதிரசம் ரெசிபி எப்படி சாஃப்டாக ஈஸியாக பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். மோஸ்ட் ஆஃப் அஸ் அதிரசம் செய்யணுன்னா ஒரு டென்ஷனோடு இருப்போம். லாஸ்ட் டைம் நல்லா வந்துடுச்சு, ஆனால் இந்த தடவை அந்த பயம்லாம் வேண்டாம். ரிலாக்ஸ்டாக இருங்க. இதுக்கு அரிசி ஊற வச்சு காய வச்சு அரைச்சி அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் ஷார்ட் அண்ட் ஈஸியாக பண்ணலாம் வாங்க. 1 கப் ரைஸ் ஃப்ளார் அளந்து சேர்த்துக்கிறேன். தண்ணீர் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு இப்படி பிடிச்சா கட்டியாக ஒத்து வந்ததுன்னா ரெடின்னு அர்த்தம். மாவு மிக்ஸ் பண்ணிவிட்டு சலிச்சுக்கலாம். இந்த லம்ஸ் இப்படியே அழுத்தி தேய்ச்சி விட்டுருங்க. மாவு அரையாமனா இல்லை, தண்ணி விட்டதுனால லம்ஸ் இருக்குது. இது முக்கியமான ஸ்டெப். இப்படி அழுத்தி விடுறதுனால மாவு ஈரமாகவே இருக்கும். இப்போ மாவை தட்டு போட்டு மூடிட்டு பாகு காசலாம். 1 கப் ரைஸ் ஃப்ளாருக்கு 3/4 கப் கருப்பட்டி சேர்க்குறேன். அதுக்கு 1/2 கப் தண்ணீர் விடுறேன். கேஸை ஃபுல் ஃப்ளேமில் வச்சு பாகு காய்ச்சலாம். கொதிக்கும் போது சுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். வாசனை நல்லா வருது. இப்போது தண்ணியில் விட்டால் சாஃப்டாக உருண்டு பால் மாதிரி வந்துடுச்சுன்னா பாகு ரெடின்னு அர்த்தம். பாருங்கள், இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போது 1 ஸ்பூன் கீ சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அரிசி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலரிக்கலாம். கீ சேர்க்கறதுனால மாவு நல்லா சாஃப்டாகவும் வரும், அதே சமயத்தில் நல்லா மணமாகவும் இருக்கும். இப்போ மாவை பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அப்படியே லெவலாக தட்டி விட்டுட்டு மேலே 1 ஸ்பூன் நெய் விட்டு ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க. ஏன்னா மாவு காயாமல் இருக்கணும். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒரு 8 ஹவர்ஸ் ரெஸ்டிங்கில் விடுங்க. நல்லா ரெஸ்ட் பண்ணால் தான் அதிரசம் சாஃப்டாக வரும். இப்போ 8 ஹவர்ஸ் ஆகிடுச்சு. வாழை இலையில் எண்ணெய் தடவிட்டு ஒரு சின்ன பால் சைஸ் அளவு மாவு எடுத்து 2 விரலால் ரவுண்டாக தட்டி விட்டுட்டு எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடலாம். இதே மாதிரி என் அதிரசம் ரெசிபியை ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபாலோ பண்ணி அசத்திடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் காமெண்ட் செக்ஷனில் சின்ன மெசேஜ் தட்டி விடுங்க.